மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு சிட்டா மற்றும் அடங்கல் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார். சாவடி செய்த நெல்லுகளை அறுவடை செய்து அவங்க விவசாயிகள் கொண்டு வச்சிருக்கோம். விவசாயிகள் நெல் போட வரல சென்டரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் பிடிக்கிறதுக்கான சான்றிதழ் கொடுக்கக்கூடிய விஓ அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறதுனால சான்றிதழ் கிடைக்கல, நெல் போட முடியலை. நெல்லை காய வச்சு குமிச்சு வச்சு மூடி வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயிகள்லாம். சிற்றடங்கள் கொடுக்கவும் அதுக்கு அதிகாரிகளை அப்லோடு கொடுக்கவும் செய்தாதான் இந்த நெல்லை போடலாம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு 1,73,000 ஏக்கர்ல சம்பா தாளத்தில் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்வதற்காக மாவட்டம் முழுவதும் 186 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. அறுவடை பணிகள் இறுதி கட்டத்தில் தற்போது எட்டியுள்ள நிலையில ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகள் சுமார் 10,000 15,000 வரை உடல்களுக்கு அனுப்பப்படாமல் தேங்கி கிடப்பதாகவும் விவசாயிகளிடமிருந்து குற்றச்சாட்டு உள்ளது. மேலும் விவசாயிகள் தங்களது நெல்லை விற்பனை செய்ய கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்து வைத்து காய வைத்தும் மூட்டைகளாக கட்டியும் அடுக்கி வைத்துள்ளனர். ஆனால் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணி பாதுகாப்பு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் விவசாயிகள் சிட்ட அடங்கல் பெற முடியாமல் விவசாயிகள் தற்போது கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். நடவு பணிகள் தொடங்கிய போதே மழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை கடந்தும் பாதுகாத்து ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்த நிலையில தற்போது அறுவடை செய்த நெல்லை சிட்டாடங்கள் இல்லாமல் விற்க முடியாமல் சிரமப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது நெல்லை விற்பனை செய்தால் மட்டுமே வரவிருக்கும் குறுவை சாகுபடி பணிகளை தொடங்க முடியும் என்றும் நகை கடன்களை வட்டி கடன்களையும் இந்த பணத்தை வைத்தால் செலுத்த முடியும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் உடனடியாக சிட்ட அடங்கல் வழங்க மாற்று அதிகாரிகளை நியமித்து தங்களது நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைத்துள்ள நெல் மூட்டைகளை குடோன்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். குடோன்களில் உள்ள நெல் மூட்டைகள் அறவைக்காக மற்ற மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் இந்த கிராம நிர்வாகிகளோட போராட்டத்தால் தாங்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கிறாங்க. தர்ஷினி.